எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை சிக்மா ஃபீமேல்ஸ் ஆர் சோ அட்ராக்டிவ் டூ மென்ஸ் அண்ட் வெரி டிமாண்ட் இன் நேச்சர். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். நான் சொல்ற இன்சிடென்ட்ட கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு காரும், பைக்கும் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான டர்னிங்ல திரும்புறாங்க. அப்படி திரும்பும்போது அந்த காரும், பைக்கும் லேசா இடிச்சு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டுடுது. அப்ப அந்த கார ஓட்டிட்டு வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கார விட்டு வெளிய இறங்கி பைக்க ஓட்டிட்டு வந்தவர் வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. பைக்க ஓட்டிட்டு வந்தவர் வந்து கார ஓட்டிட்டு வந்தவர் வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி திட்ட ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது ஒரு எக்ஸ்டென்ட்க்கு போயிட்டு ரொம்ப அசிங்கமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த கார் ஓட்டிட்டு வந்தவரும், பைக் ஓட்டிட்டு வந்தவரும் தான் அந்த சின்ன ஆக்சிடென்ட்க்கு காரணமா இருப்பாங்க. அத தாண்டி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டர்னிங்கா இருந்ததுதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. ஆனா அங்க திட்டப்பட்ட விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யார திட்டிக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பைக் ஓட்டிட்டு வந்தவர் வந்து கார் ஓட்டிட்டு வந்தவரோட வீட்ல இருக்கிற பெண்கள அசிங்கமா திட்டுறாரு. கார் ஓட்டிட்டு வந்தவர் வந்து பைக் ஓட்டிட்டு வந்தவரோட வீட்ல இருக்கிற பெண்கள வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், இல்ல அவருடைய மனைவியா இருக்கலாம். சோ இந்த பேட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெர்சனுடைய வீட்ல இருக்க லேடீஸ வந்து அதிகமா வந்து டாமினேட் பண்ணி அவங்கள வந்து திட்டுற மாரி தான் இருந்துட்டு இருக்கும். இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு மென்ன டவுன் பண்ணணும். ஒரு ஆண வந்து பயங்கரமா டவுன் பண்ணி அவன அவமானப்படுத்தணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு பெண்கள வந்து அசிங்கமா பேசிட்டா போதும். அவங்க அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம். இவங்கள பேசிட்டா போதும் அந்த ஆண் வந்து வீழ்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. நம்ம சொசைட்டில மட்டும் இல்ல. உலகம் பூரா வந்து திட்டுறதுன்னு ஆரம்பிச்சாலே வந்து எந்த ஒரு இன்சிடென்ட்க்குமே வந்து, ஒரு பெர்சனுடைய வீட்ல இருக்க பெண்கள திட்டினா போதும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் அதிகமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு வுமன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ஒரு மென்னோட லைஃப்ல எந்த அளவு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பெர்சன் அப்படின்றத பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மென்னுடைய ஒரு பேக் போனாவும் இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வுமன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து சூஸ் பண்ணும்போது ஒரு மென் வந்து அது வந்து ஒரு ஹை வேல்யூ மென்னா இருக்கலாம், நார்மல் மென்னா இருக்கலாம். ஏன் லோ வேல்யூ மென்னா இருந்தாலுமே தங்களுக்கு வந்து ஒரு ஹை வேல்யூ வுமன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து எல்லா மென்ஸோட மைண்ட்லயுமே ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கேர்ள தான் வந்து நம்ம லைஃப்ல கொண்டு வரணும் ரிலேஷன்ஷிப்குள்ள. அத பேஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் இந்த சொசைட்டில இருக்கும் அப்படின்றதுக்காக ஹை வேல்யூ வுமன்ஸ ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால தான் சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி இருக்கிற கேர்ல்ஸ்க்கு வந்து இங்க அதிகமா டிமாண்ட் போயிட்டே இருக்கும். இந்த டிமாண்ட சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி இருக்கிற கேர்ல்ஸ் வந்து அதிகமா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட இண்டிபெண்டன்ட் நேச்சரா இருக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி ஃப்ரீடமான திங்கிங்கா இருக்கலாம். ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து ஃபாலோவர்ஸா இருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஃபாலோ பண்ண வைக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட நாலேட்ஜ் அதிகமா இருந்துட்டு இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் எதனால ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க சிக்மா ஃபீமேல்ஸ் மென்ஸ் கிட்ட அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுடைய ஒரு ஹியூமர் சென்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஆண்கள் கையில எதுக்காக எடுப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கேர்ள்ஸ் அதிகமா சிரிக்க வைக்கணும். ஒரு கேர்ள் வந்து மூட் அவுட்ல இருக்கும்போது அவங்கள வந்து அதிகமா சிரிக்க வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி வந்து அவங்கள அதிகமா சிரிக்க வைக்கணும். கேர்ள்ஸுக்கும் வந்து யார் வந்து ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட பேசுறாங்களோ, எந்த ஒரு மென் கிட்ட இருக்கும்போது அதிகமா நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கோமோ, அந்த மென்ஸ் வந்து அதிகமா புடிக்க ஆரம்பிக்கும். ஆனா சிக்மா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும், இவங்கனால அதிகமா சென்ஸ் ஆஃப் ஹியூமர கொண்டு வரவும் முடியும். ஏன்னா பொதுவாவே வந்து கேர்ள்ஸ் வந்து ஹியூமர ரசிப்பாங்களே தவிர்த்து, அந்த ஹியூமர எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இங்க நெறைய கேர்ள்ஸ்க்கு தெரியறதே கிடையாது. அப்படி ஹியூமர கிரியேட் பண்ணணும்னா கூட, இங்க நெறைய பேர் பண்ற தப்பு என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெர்சன ஹர்ட் பண்ணா மட்டும் தான் இங்க சிரிப்ப உருவாக்க முடியும். இன்னொரு பெர்சன ஹர்ட் பண்ணா மட்டும் தான் இங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வொர்க் அவுட் ஆயி ஒரு சிச்சுவேஷன கூல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஆப்வியஸா அத கையில எடுப்பாங்க. ஒரு பெர்சன ஹர்ட் பண்ணி சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கையில எடுப்பாங்க. ஆனா சிக்மா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எவ்வளோ அழகா கொண்டு போக முடியும்னு அவங்களுக்கு தெரியும். என்ன மாரியான ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர கொண்டு போக முடியும். சிச்சுவேஷன் எப்படி கூல் பண்ண முடியும் அப்படின்றதும் உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஏன்னா காந்திஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, மகாத்மா காந்திஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு நல்ல நகைச்சுவைக்கு சிரிக்க தெரிஞ்ச மனமும், ஒரு நல்ல இசைய ரசிக்க தெரிஞ்ச மனமும் வந்து நிச்சயமா பியூரா தான் இருக்கும். நல்ல மனமா தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதே மாரி இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்லப்படுறது இன்னொருத்தர ஹர்ட் பண்ணாம இந்த சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி இருக்கிற கேர்ள்ஸ் வந்து கையாள தெரிஞ்சதுனால. அது மட்டும் இல்லாம ஒரு ஆண்கள சிரிக்க வைக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆண்கள் வந்து பெண்கள சிரிக்க வச்சுருவாங்க. ஆனா ஒரு ஆண் ஒரு ரகடா இருக்கிற ஒரு ஆண வந்து சிரிக்க வைக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதையும் சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி இருக்கிற கேர்ள்ஸ் செய்ய முடியும். அதுக்கான காரணம் அவங்களுடைய விட்டியான ஒரு பெர்சனாலிட்டி. விட்டி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ரொம்ப சூப்பரான நாலேட்ஜபிளான ஒரு கேர்ள்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாரையும் ஹர்ட் பண்ணாம அங்க ஒரு ஹியூமர கிரியேட் பண்ணி சிச்சுவேஷன மாத்தக்கூடிய டேலண்ட் இவங்ககிட்ட அதிகமா இருந்துட்டு இருக்கும். எல்லாத்தையுமே தாண்டி எதுக்குமே ஈகரா இருக்க மாட்டாங்க. நான் வந்து மேல ஏறி சவுண்ட் போடணும். எனக்கு தான் லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பேக்ல உட்காந்து கூலா, சில்லா வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேச்சர் வந்து மென்ஸ வந்து பயங்கரமா அட்ராக்ட் பண்றதோடு மட்டும் இல்லாம, இந்த மாரி கேர்ல்ஸ் கூட இருக்கணும்னு சொல்றப்படுற ஆசைய வந்து அவங்களுக்கு அதிகமா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டின்னர்ஸ்க்கு வந்து நாங்க பே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வருவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு ட்ரெய்ட்ன்னு சொல்லலாம் சிக்மா ஃபீமேல்ஸ் கிட்ட. பொதுவா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் உடைய ஒரு இனிஷியல் ஸ்டேஜா இருக்கலாம். இல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது, ரொம்ப மிட்டான ஒரு ஸ்டேஜ் சூப்பரா போயிட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு கட்டத்துல, ஒரு மென்னும், வுமனும் இருக்கும்போது மேக்ஸிமம்
99.9% வந்து ஒரு பேமெண்ட் ஏதோ ஒரு இடத்துல பே பண்றாங்க, இல்ல ஃபுட் சாப்பிடுறாங்க, இல்ல கேண்டில் லைட் டின்னருக்கு போறாங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா, அதுல பேமெண்ட் பார்ட் வரும்போது மென்ஸ் தான் வந்து அங்க பேமெண்ட் பார்ட்ல வந்து நிச்சயமா இருப்பாங்க. ஃபுல்லா அவங்க தான் பே பண்ணுவாங்க. இதுதான் வந்து எழுதப்படாத, இல்ல எழுதப்பட்ட ஒரு விதின்னு கூட இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி இருக்கிற கேர்ள்ஸ் வந்து அவங்களுடைய ஷேரும் அந்த பேமெண்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது எந்த ஒரு பேமெண்ட்டா இருந்தாலுமே கூட சரி, ஒரு கேண்டில் லைட் டின்னருக்கு போறதா இருக்கலாம், இல்ல வேற சில விஷயங்களா இருக்கலாம், இல்ல உண்மையான சில தேவைப்படுற எக்ஸ்பென்சஸா இருக்கலாம் 2 பேருக்குமே. அதுல என்னுடைய எக்ஸ்பென்சஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து, இந்த மாதிரியான கேர்ள்ஸ் கிட்ட எதுக்காக அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து அதிகமா யாரையுமே டிபெண்ட் பண்ற கேர்ள் கிடையாது. என்னுடைய இண்டிபெண்டன்டும், என்னுடைய ஃப்ரீடமும் வந்து என்கிட்ட தான் இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்போட இனிஷியல் ஸ்டேஜ்ல மட்டும் இவங்க அத பண்ண மாட்டாங்க. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல கேர்ள்ஸ் தான் வந்து முன் வந்து பே பண்றதா இருக்கலாம். அவங்களுடைய ஷேர குடுக்கறதா இருக்கலாம். இது வந்து அந்த கேர்ள்ஸுடைய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமா காமிச்சாலும், சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி இருக்கிற பெண்கள் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள வந்த அப்புறமும் கூட சரி, எனக்கு இங்க நான் பே பண்ணிக்கிறேன். இதுல என்னுடைய ஷேர் இருக்கும். நானும் உங்க கூட ஈக்குவலா மியூச்சுவலா ரெஸ்பெக்ட்டோட இருக்கேன். உங்களுக்கு ஈக்குவலா நான் இருக்கணும்னா, அப்ப நானும் இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறேன். அவங்களுடைய ஃப்ரீடமும், அவங்களுடைய இண்டிபெண்டன்டையும் காப்பாத்திக்கிறதுக்காகவும், அவங்கள ஒரு இண்டிபெண்டன்ட்டான கேர்லா காமிச்சுக்கிறதுக்காகவும், மென்ஸ் கிட்ட பண்ற ஒரு விஷயமா அது இருந்துட்டு இருக்கும். இந்த விஷயம் பயங்கரமா மென்ஸ அட்ராக்ட் பண்ணும். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மென்ஸ் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான பெர்சன்ஸா இருப்பாங்க எல்லா இடத்துலயுமே. அவங்க தான் வந்து பார்த்துக்கணும், அவங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு, அப்ப அந்த இடத்துல தங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு பெர்சன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அவங்க கேள்விப்படும்போதே ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. அதுவும் இந்த மாதிரியான கேர்ள்ஸ் கூட இருக்கும்போது, அவங்க வந்து இன்னும் செக்யூர்டாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து ஒரு கரெக்ட்டான பெர்சன் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. ஸோ இந்த ஒரு குவாலிட்டி வந்து மென்ஸ வந்து அதிகமா அட்ராக்ட் பண்றதோடு மட்டும் இல்லாம, இந்த இண்டிபெண்டன்ட் நேச்சர் வந்து பொதுவாவே மென்ஸ மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற கேர்ள்ஸ கூடவே வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து உயர்த்திட்டே போவாங்க. அதாவது மென்ஸ் வந்து எங்களுக்கு பே பண்றாங்களோ, அத நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். ஆனா, அதுல எங்க ஷேரும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற, இந்த ஜென்யூனான செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற கேர்ல்ஸா சிக்மா ஃபீமேல்ஸ் இருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கிற மென்ஸ் வந்து, இந்த மாரி கேர்ல ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஆசை அதிகமா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டிஃபரண்டான ஸ்கில் செட்ஸ வச்சிருப்பாங்க. பொதுவாவே மென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ஒரு கேர்ல அட்ராக்ட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆப்வியஸா நம்ம தான் அவங்கள புரொடெக்ட் பண்ணணும். நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். நம்ம தான் வந்து ஒரு படி கொஞ்சம் மேல இருந்து அவங்கள வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லப்படுற இந்த கேரிங் நேச்சர் அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஆனா அதே மென்ஸுக்கு கூட சுத்தமா எதுவுமே தெரியல. எல்லாத்துக்குமே நம்மளே டிபெண்ட் பண்ணி இருக்காங்களே இந்த கேர்ள் அப்படின்ற மாரி இருந்தா மென்னுக்கு பிடிக்காது. பொதுவாவே வந்து கொஞ்சம் யூனிக்கான ஒரு கேர்லா இருந்தா மென்ஸ் வந்து ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இந்த விஷயத்துல சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி இருக்கிற கேர்ள்ஸ் எதனால ரொம்ப யூனிக்கா தெரியிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்கில் செட்ஸ்னால தான். ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கடிவாளம் கட்டின குதிரை மாரி ஒரு விஷயத்த மட்டுமே செஞ்சுட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதாவது ட்ரெடிஷனல் வுமன்ஸ் வந்து இப்போ படிக்கிறாங்கன்னா படிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல வேற சில எல்லாருமே பொதுவா ஒரு கேர்ள்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு ஹாபீஸா பண்றாங்களோ, பொதுவா கேர்ள்ஸ் என்ன மாரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிறாங்களோ, அத மட்டும் கத்துக்காம, இவங்களோட ஹாபீஸா இருக்கலாம், இவங்க கத்துக்கிற விஷயமா இருக்கலாம், எல்லாமே வேற மாரியான விஷயமா இருக்கும். திடீர்னு பார்த்தா பாக்ஸிங்ல இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வேற ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அத கேட்கும்போது நமக்கு ரொம்ப டிஃபரெண்ட்டா மட்டும் இல்லாம ஒரு யூனிக்கான கேர்லா இருந்துட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கில் செட் வந்து அவங்களுக்கு மட்டும் ஒரு கான்ஃபிடன்ஸ பூஸ்ட் பண்ணாம, மென்ஸுக்குமே வந்து இந்த மாரி ஒரு கேர்ள் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஆசை அதிகமா இருந்துட்டு இருக்கும். எல்லாத்தையுமே தாண்டி அவங்களோட ஓன் ஸ்கின் டோன்லயே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற கேர்ல்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணமும் அவங்க இந்த ஸ்கில் செட்ட வச்சிருக்கிறதுனால தான். எந்த ஒரு ஸ்கில்ல வந்து ஒரு கேர்ள் வந்து அதிகமா வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, எந்த ஒரு ஸ்கில் செட்ல அவங்க வந்து ரொம்ப முன்னேறிட்டே இருக்காங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் அதிகமா வர மாரி, அவங்களுடைய ஸ்கின் டோன்லயுமே அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டு இருப்பாங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு கேர்ள் கிட்ட இருந்து வெளிப்படும்போது, ஆட்டோமேட்டிக்கா மென்ஸ் வந்து ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க. இந்த ஒரு விஷயம் தான் சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் ஹை வேல்யூ வுமன்ஸாவும், ஒரு ஸ்பெஷலான கேர்ள்ஸாவும் வச்சுட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எமோஷனலா ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்பாங்க. ஸோ கம்பேரபிலிட்டி மென்ன கம்பேர் பண்ணும் உமன் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு பெர்சன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. டக்குனு வந்து கோவப்படுறதா இருக்கலாம். இல்ல டக்குனு வந்து முடிவுகள் எடுக்கிறதா இருக்கலாம். பொறுமையா இருந்தாலுமே கூட சரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி இருக்கிற கேர்ள்ஸ் வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணி எமோஷன அவங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா பொதுவா என்னதான் வந்து மென்ஸ் வந்து ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல வெளியில போய் நெறைய விஷயங்கள ஃபேஸ் பண்றதா இருக்கலாம். வீட்ல அவங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டா இருக்கலாம். வீட்ல அவங்களுக்கு கிடைக்கிற அசிஸ்டன்ஸா இருக்கலாம். வீட்ல அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்பெக்ட்டா இருக்கலாம். அவங்களுக்கு கிடைக்கிற கைடன்ஸா இருக்கலாம். அத பேஸ் பண்ணி தான் மென் வந்து வெளிய போய் ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மென் வந்து ஆக்ட் பண்றது கூட மென் வந்து லாஜிக்கலா ஆக்ட் பண்றது கூட எமோஷனா இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட தான் இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல கேர்ள்ஸும் கொஞ்சம் எமோஷன கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, கொஞ்சம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த டிசிஷன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கும். அது எந்த ஃபைனான்ஷியல் டிசிஷனா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் டிசிஷன்ஸா இருக்கலாம், பேரண்டிங் டிசிஷன்ஸா இருக்கலாம்.
அப்போ எமோஷன வந்து ஹோல்ட் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணி, அது மூலியமா வந்து ஒரு மென்ன வந்து டிசிஷன் எடுக்க வைக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம, பொதுவா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு மென் வந்து ஏனோ தானோன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு புடிச்ச டிசிஷன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா ரிலேஷன்ஷிப்குள்ள வந்த அப்புறமா அவங்களுடைய நடை, உடை, பாவனை இதெல்லாம் மாறுறதுக்கான காரணம், அவங்க யார் என்ன மாரியான ஒரு கேர்ள சூஸ் பண்ணியிருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி தான் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற நாலேட்ஜா இருக்கலாம், இவங்க சொல்லிக் குடுக்குற விஷயமா இருக்கலாம், அத பேஸ் பண்ணி தான் மாறிட்டு இருக்கும். அப்போ நார்மல் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப எமோஷனான விஷயமா இருக்கும்போது, சின்ன விஷயத்துக்கே பயங்கரமா கத்துறது, சின்ன விஷயத்துக்கே இவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த மாரி இருந்துட்டு இருக்கும்போது, சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து இத ஹேண்டில் பண்ற விதமா இருக்கலாம், ஹேண்டில் பண்ற ஸ்டைலா இருக்கலாம். ஒரு மென்ன பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிடும். அதுக்கான காரணம் எமோஷனோட அவங்க லாஜிக்கலா நெறைய விஷயம் யோசிச்சு, மென்னுக்கான விஷயத்த அவங்களுக்கும் குடுக்கணும். அவங்களோட கண்ட்ரோலையும் கையில வச்சுக்கணும்னு சொல்லப்படுற இந்த விஷயம் இருக்கிறதுனால, ஆப்வியஸா மென்ஸ் வந்து ஈஸியா சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி இருக்கிற ஃபீமேல்ஸ்ட்ட அட்ராக்ட் ஆகுறதோட மட்டும் இல்லாம, இந்த மாரி கேர்ல்ஸ்க்கு வந்து மென்ஸ்க்கு நடுவுல நெறைய டிமாண்ட் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா ஃபீமேல்ஸ் ஆல்வேஸ் என்ஜாய்ஸ் தேர் ஃப்ரீ டைம். லோன்லி டைம் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா நம்மளுக்கு ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் கிடைக்கும்போது, அந்த ஃப்ரீ டைம நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம யாருன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நமக்குன்னு சில ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணணும்னா இந்த ஒர்க் தான் பண்ணணும். நம்ம படிக்கணும்னா இந்த மாரி தான் படிச்சுட்டு இருக்கணும். அத தாண்டி நமக்குன்னு ஒரு டைம் இருக்கும். நமக்குன்னு இண்டிபெண்டன்ட்டா நீ உங்களுக்காக என்னப்பா பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு, அந்த லோன்லி டைம வந்து ரொம்ப விரும்புவாங்க சிக்மா ஃபீமேல்ஸ். அந்த லோன்லி டைம் அவங்க விரும்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா லோன்லி டைம் இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி இருக்கிற பெண்கள் வந்து கம்ப்ளீட்டடா தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க அவங்களுடைய ஓன் கம்பெனி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு புடிச்ச ஹாபீஸா இருக்கலாம், அவங்களுக்கு புடிச்ச விஷயங்கள யோசிக்கிறதா இருக்கலாம், வேற சில பிளான்ஸா இருக்கலாம், அடுத்து ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்கன்றது இருக்கலாம். இதுல ஃபோகஸ்டா இருந்துட்டு இருப்பாங்க. நார்மலா இருக்கிற கேர்ல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தனிமைய தவிர்க்கிறதுக்காக யார் கூடயா கமிட்டடா இருக்கணும், இல்ல எங்கேயாவது போயிட்டு வந்து சுத்தணும், ஃபிரெண்ட்ஸ் கூட வந்து மிங்கிள் ஆகணும், ஓவரா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லப்படுற இந்த தாட்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய லோன்லி டைம்லயே வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில்டா இருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா எந்த விஷயமே வந்து மென்ஸ்க்கு அட்ராக்ஷனா தெரியப்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெர்சன் அவங்களுடைய தனிமைய ரொம்ப ரசிக்கிறாங்களோ, தனிமையிலே வந்து ஃபுல்ஃபில்டா இருக்காங்களோ, அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை எல்லாருக்குமே இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இந்த மாரி சிக்மா ஃபீமேல்ஸ் கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கிறது தான் அதுக்கான காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு மென்னும், உமனும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்றது அப்படின்னு சொல்லப்படுறது வந்து மணல்ல வீடு கட்டுற மாரி. இந்த மணல்ல கட்டுற வீடு அப்படின்னு சொல்லப்படுறது வந்து சீக்கிரமா வந்து டக்குன்னு ஒரு காத்தோ, அலையோ அடிச்சதுன்னா, டக்குன்னு கலைஞ்சிடும். ஆனா மணல்ல கட்டுற வீடா இல்லாம, ஒரு பாறையில கட்டுற வீடா, ஒரு ராக் சாலிடா இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த மென்னும் வந்து ஒரு மென்னும் வந்து ஒரு ராக் சாலிடான ஒரு பெர்சனா இருக்கும். அவன் சூஸ் பண்ற அந்த கேர்ளும் வந்து ஒரு ராக் மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இங்க ராக் மாரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷனலா இருக்கலாம், பெர்சனலா இருக்கலாம், இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற மியூச்சுவல் கனெக்ஷனா இருக்கலாம். அது வந்து ராக் சாலிடா இருக்கும்போது, அவங்க கட்டுற வீடு மணல்ல கட்டுற வீடா இருக்காது. ஒரு பாறையில கட்டுற வீடா இருக்கும். இங்க நான் வீடுன்னு சொல்றது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க நம்பிக்கையா இருக்கலாம். ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க காதலா இருக்கலாம். ஸோ இந்த விஷயத்த பார்த்து ப்ராப்பரா பண்ணும்போது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே கண்டிப்பா சக்சஸ் ஆகி தான் தீரும். அதுக்கு ஏத்த ஒரு வுமன்ஸா சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி இருக்கிற ஃபீமேல்ஸ் இருக்கிறதுனால, மென்ஸ் எப்பவுமே வந்து இந்த மாரி ஃபீமேல்ஸ் கிட்ட ஒரு ஹை வேல்யூ வுமன்ஸ் கிட்ட வந்து அவங்களோட அட்ராக்ஷன குடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.